ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ ஒரு தலைவலி. வெயிலில் போயிட்டு வந்தாலே எனக்கு அந்த எனர்ஜியே ஒத்துக்காது. அதுக்கு தலைவலி வந்துடும். செம தலைவலி. அப்படி எல்லா வெயிலும் என் மேலே ஓங்கி அடி அடின்னு அடித்து எனக்கு தலைவலியே வந்துருச்சு. எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த கோவிலோட கோபுரத்தோடு சேர்த்து அவர் அப்படி பார்க்குறது, இதெல்லாம் ஆன குடுப்பனை வேணும்னு நினப்பேன் நான். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்கள். ஸ்கூல் போயிருப்பாங்க, ஆஃபீஸ் போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு வேலையா அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு அதை பார்க்குறதுக்கெலாம் பாக்கியம் கிடச்சிருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினப்பேன். அம்பாவில் தேவசேனை அந்த சைடு வந்தாங்களா, வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி சேர்த்து வைப்பாங்க டிராக்டரில். அது ஒரு பெரிய குடுப்பனை தான் அதெல்லாம் பார்க்குறது. இது பார்த்துட்டு வீதி உலா சுற்றி வருவார். சுற்றி வர்றதெல்லாம் சாதாரண விஷயமா சொல்லுங்கள். அம்மா இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். ஆனால் இதையும் என்னைக்காச்சும் ஒரு நாள் டைம் கிடைச்சா நேரில் பார்க்கணும். அதெல்லாம் அது ஒரு அழகு, அது ஒரு பிராப்தம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். கோபுரமும் பாருங்களேன், இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆனதுனால நல்லா பளபளன்னு தெரியுது. மேகம்லாம் பாருங்கள், நல்லா வெயில் அடிச்சிச்சு தான். நல்ல வெயில். ஆனால் வெயிலில் தான் நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கோபுரத்தோடு அவரை பாருங்களா, அப்படியே அவர் சாஞ்சு அப்படி கையை அப்படி மேலே தூக்கி நிற்கிறது அழகுனா அழகு. அப்படி ஒரு அழகு. இதுக்கு முன்னாடி பார்க்காத அழகாக அன்றைக்கி தெரிஞ்சார் கண்ணுக்கு. கொடைய வச்சுட்டாங்களா, அதான் இன்னும் ஒரு அழகாக தெரிகிறாரு பாருங்களேன் கோபுரத்தோடு சேர்த்து. அதுவும் வேல் முன்னாடி கோபுரத்தில் இருந்ததா இல்லை இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் வேலை வச்சுருக்காங்களான்னு தெரியல. வேல் முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. முன்னாடிலாம் நிறைய டைம் போயிருக்கேன். அப்போல்லாம் வேல்லாம் இருக்காது, சும்மா தான் இருக்கும். வேலும் இருக்காது, ஓம் முருகானும் எழுதியிருக்காது. அது இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்போ தான் கந்தன்குடிங்கிறதுனால வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருவிடைக்களி கந்தன்குடி அப்படிங்கிறதுனால. இல்லைன்னா முன்னாடிலாம் இருக்காது. அந்த முருகருக்கு தோஷ்டி கட்டி